இட்ஸ் ரியலி குட். லைன் அண்ட் லென்த் மட்டும் பிடிச்சிட்டேன்னு லைன் நல்லா தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. பட் இது வந்து பார்த்தோன்னா லைக் ஏஸ் நீங்கள் வந்துட்டு பேட்டிங்கு ஃபேஸ்லாம் ரியலி நல்லா இருக்குது. அந்த பையனோடது நல்லா இருக்குது, என்னோடது நல்லா இருக்குது. இன்னொரு எக்ஸ்ட்ரா ஃபேஸ் இருக்குது. என்னோட அம்மா போடுறான்ல, இது நல்லா போடுறேன், நல்லா தான் இருக்குது. ஓகே தான், ஆனால் இன்னும் கொஞ்சம் படிக்கும். என்னென்னா கன்சிஸ்டன்சி வேணும், டெக்னிக்கல் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இப்போ நவதுனால மாற்றி நம்ம வந்து ரொம்ப நேரம் நெக்ஸ்ட் ஆடல, ஒரு புது ஐடியானால அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு நம்ம எதையும் ப்ளஸ் ஆர் மைனஸ் டிஸ்கஸ் பண்ண முடியாது. அது வந்து அது வேணாம், அது நம்மளோட பாசிட்டிவிட்டியை குறைச்சிடும். பட் ஜஸ்ட் ஐ சே தி திங்க் ஓவர் கொடுக்கும்போதுலாம் நம்மளோட பால்ஸ் மாறிடுச்சு அப்படிங்கிறதுனால நான் சொல்லுவேன். மற்றபடி ரொம்ப நம்ம இதை பற்றி 15 பால் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அது ப்ராப்பரான வேல அனலைஸ் பண்ணுறது. நான் ஒரு கிட்டாப் அது பண்ணுவேன். ஆடணும், என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறது தெரிஞ்சால் கரெக்டாக சொல்லணும். சும்மா இப்போ பேருக்கு இந்த ரெண்டு மட்டும் உனக்கு, ஏன்னா திரும்ப நான் ரீஃபில் பண்ணும்பொழுது நீ பண்ணாமல் இருக்குல்ல, அதுக்காக அந்த ரெண்டு மட்டும் ஏன்னா அதெல்லாம் பண்ணுவேன். சரி நீ போடு. நாங்கள் ரெகுலராக வருவோம், பார்த்ததே இல்லை. ஒரு மாதம் முன்னாடி வரணும் பழம் வச்சுதான் கன்சிஸ்டன்சியாக வரணும். சண்டே மேட்ச் போகணும், இல்லை சாட்டர்டே தான். சாட்டர்டே எடிட்டிங் காட்டுறேன். உடம்பு நோ பால்னா இப்போதான் இந்த பால் ஆடுறது. பால் வந்து டாப் வச்சோம், இன்சைட் அவுட் சைடு போட்டு அந்த மாதிரி இன்ஜுரி நானே 2 பேரும் எதிர்பாராமல் நடக்கிறது தான். ஸோ இப்படி வெள்ளாம தான் சேஃப்டி தானே. அதே மாதிரி ரன் ஓடும்போது பால் வந்து நம்ம மேலே அடிக்கும். யாரோ ஒருத்தவங்க ரன் ஓடும்போது திடீர்னு தலையில் வர மாதிரி இல்லை, ஓகே ஓகே
ஏன்னா இங்கே வேறு அண்ணன் தான் இருக்குது ஸ்பின்னுக்கே 8 தடவை இதெல்லாம் எத்தனை அடி வாங்கிடுறாங்க எத்தனை அடி பசங்க வீடியோ இருக்குது ஸ்பின்னருக்கே இவ்வளோ யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுவீங்க யூடியூப் போஸ்ட் பண்ணுவீங்க இல்லை அப்புறம் என்னோட ஓன் இதில் நான் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன் என்னோட எப்படி நான் என்னோட இது இருக்குங்க மேட்சஸே சரி இதே நல்லா இருக்கு இது பண்ணுறீங்க பேஸ்மெண்ட்டை போடுங்க இல்லை அப்புறம் நாங்கள் எல்லாருக்கும் மேட்ச்சு எல்லாமே ஆக்சுவலி நீங்கள் இப்போதான் பிகினர் ஒரு ஹில்ட்டு மட்டும் சொல்கிறேன் எப்படி வாங்க நான் சொல்லுவேன் நான் அவங்க அவங்களுக்கு ஷாட்ரா டைம் ஆயிடுச்சா ஆக்சுவலி நீங்கள் பிகினருங்கிறதுனால நான் சொல்கிறேன் 2 விஷயம் கூட போயிடும். ஒன்று நமக்கு என்ன வருமோ அந்த நேச்சர் ஆஃப் த கேம் ஆகும், இல்லை அப்படின்னா ப்ரொஃபஷனல் 2 தான். நம்மளோட ஏஜ் நம்மளோட டைமு இதெல்லாம் வந்து கன்சர்னாக நம்ம திரும்ப பேசிக்லேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா அது கஷ்டம். நமக்கு வர்றதுலேருந்து தான் பண்ண முடியும். வர்றதுலேருந்து ஹர்திக் பாண்டியாக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், ஸ்ரேயஸுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். அந்த மாதிரி அடாப்ட் ஆகும். ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா அது அடாப்ட் ஆகும். ஸ்டாண்ட்ஸ் ஸ்டாண்ட்ஸ் என்ன இருக்குன்னா நீங்கள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. 2 ஸ்டாண்ட்ஸ் இன்னும் இங்கே வச்சுங்க, இல்லை இங்கே வச்சுங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அது பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒன்று ஸ்ட்ரைட்டாக இல்லையா இப்படி இருக்கும். இப்படி இருந்தால் ஓப்பன் ஷோல் ரோஹித் சர்மா மாதிரி இப்படி ஆர்டர் அவர் ஃபுல் ஷர்ட் இல்லைன்னா திலகர் மாதிரி ஃபுல்லாக இல்லை ஃபுல்லாக மூடி இதை அவங்க வந்து கரெக்டாக இருக்கும் அதுக்காக. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அதில் ஒரு எது வேணுமோ அதை வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எடுத்துங்க அப்படின்னா இப்படி வச்சுக்கோங்க. இந்த ஏரியா ஃபுல்லாக வந்தால் ஆப்வியஸ்லி கம்ஃபர்ட் தான். நீங்கள் இப்படி காலை போட்டு இப்படி ரவுண்டு பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் தான் போட முடியாது. அடுத்து ஹேர் பண்ணிங்கன்னா கையிலேருந்து பாலை ரீட் பண்ணுறது அது இது எக்ஸ்ட்ரா நிறையா சொல்லுவாங்க. அவ்வளோ பேசினா நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். நம்ம லாஸ்ட் பேசிஸ் போடும்போது டப்புன்னு பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் பிடிக்கணும் போட போகலாம். இந்த பால் பேக் ஃபுட் போடலாமான்ற கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே வரும். ஏன்னா ஹேசல்வுட் மாதிரியோ இல்லை சில மீடியம் மாதிரிலாம் போடுறாங்கன்னா அந்த பால் ட்ரான்ஸ்ஃபர் பேக் ஃபுட் நடுவில் இருக்கும். எது ஆடுறது கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம ஃப்ரண்ட் ஃபுட் போடுவோம், மேபி பேக் ஃபுட் ஆடிக்கலாமோன்னு அடுத்த பால் போடுவோம். மேபி அந்த பால் லோ கெப்ட் ஆகிடுச்சுன்னா எல்பிஓ அப்படின்னு தான் வரும். குயிக்காக பண்ணுறதுக்கு அது வராது. அதே ஆஃப் சைடில் குயிக்காக வரணும் காலும், அதே சமயம் இந்த பாலும் அதுவும் ஒர்க் பண்ண முடியாது. ஒர்க் பண்ண முடியாதுன்னா ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். என்ன பண்ணலாம், பேக் ஃபுட்டே லைஃப்பில் மறந்துருக்கு. பேக் ஃபுட்டே மறந்துருக்கு எதுங்க அது காலையில் வந்து மாட்டேன். இன்கேஸ் அது பேக் ஃபுட் பால் மேலே போய் இல்லையா, மேலே போய் இல்லை மேலே போய் இது இந்த ஃப்ரண்ட் ஃபுட் பேக் ஃபுட்டுக்கு திரும்ப அந்த பால் வந்துட்டு இப்படி போயிட்டு இப்படி அடிக்கிறதுக்கோ இப்படி போயிட்டு இப்படி பண்ணுறதுக்கோ உங்களுக்கு டைமே இருக்குது. பால் உங்களுக்கு க்ராஸ் ஆகிடும். அதை ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் எப்போவுமே உங்கள் லைஃப்பில் பேக் ஃபுட்டே விளையாடணும். முன்னாடி காலை போடணும். பால் மேலே வந்துச்சா வெளில போச்சா. ரோஹித் சர்மா சேவர்லாம் பார்த்தா அப்படி தானே, சேவர்லாம் வெளியே அப்படின்றவர் அவரோட ஹைட்டுக்கு வந்து இப்படி தூக்கிட்டு ரோஹித் சர்மா பண்ணி இந்த காலை ப்ரெஸ் பண்ணி அப்படி பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் பேக் ஏன்னா மோஸ்ட்லி வந்து ஃப்ரண்ட் லேட் ஆகிடும். அது ஸ்பின்னர்லாம் ஆனால் நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்கும். ஸ்பின்னர்லாம் இப்படிம்பாங்க இல்லை இப்படி வந்து ஆகணும்னு நினைப்பீங்க. அதுக்காக ஸ்பின்னர்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு பாலை டேர்ன் பண்ணி விடுங்க. பால் இங்கே டேர்ன் ஆக போகுது, நான் வந்து டேர்ன் ஆனதுக்கப்புறம் இப்போ தூக்குறேன். பால் எப்போ வேணாமே உங்களை டிவியேட் பண்ணிவிட்டு எக்ஸாக்ட் கேட்ச் பண்ணுது. அந்த மாதிரி பால் அழகாக கீழால் ஃபுல்டாக வந்து
ஒரு சிங்கிள் நீங்கள் எவ்வளோ நேரம் கிரிக்கெட் ஆடுறீங்களோ எவ்வளோ பால் பேஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்கள் கான்ஃபிடென்ட் அதிகமாகும், உங்கள் மசில் மெமரி இன்க்ரீஸ் ஆகும். நமக்கே தெரியும், ட்ரைவ் பண்ணி வீட்டுக்கு எப்படி பண்ண தெரியும் யோசனை இருக்கும், ஆனால் வீடு பேசிட்டுருக்கோம். ஸோ மசில் மெமரி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நிறைய பால்ஸ் வரும். ஸோ அதனால் இந்த ஃப்ரண்ட் ஃபுட்டு மட்டும் ஞாபகம், பேக் ஃபுட் அதுக்கு எடுத்து நீங்கள் பேக் ஃபுட்டு ரிமூவ் பண்ணிட்டீங்க, ஃப்ரண்ட் ஃபுட் மட்டும் தான். ஃப்ரண்ட் ஃபுட்டில் மூணு விஷயம் நேராக வருதா பால் நீங்கள் ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைட் பேக் மட்டும்தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் ஹாரிசன்டல் பேட் வச்சிங்கன்னா நீங்கள் எப்போனா எல்பி ஆகலாம், சுத்தமாக வர ஏறப்பட்டு போல. ஸோ பேட்டிங் நேராக வருதா உங்களுக்கு ஒரு பால்ஸ் போட்டாங்க, அது எப்படி ஆயிடுச்சுல நீங்கள் அங்கே விளாடுவாங்க தானே, பால் பாடி ஆஃப் த லைன் வருதா, நீங்கள் அங்கே விளாடுவாங்க தானே, பால்லேருந்து இது 3 வருதா ஆச்சு. ஸோ பால் நேராக வருது, ஸ்ட்ரைட் பேட் வருது, பிச்சு எங்கே போச்சுதோ முன்னாடி போச்சுன்னா இப்படி வச்சு போகிறீங்க, இங்கே இப்படி வச்சு போகிறீங்க, அவ்வளோதான். ஸ்ட்ரைட் பேட்டு, லெக் சைடு, ஆஃப் சைடு ஹாரிசன்டல் பேட்டு, அப்புறம் பிச் ஆஃப் த பால், ஃப்ரண்ட் ஃபுட்டாக பேக் ஃபுட்டாக, இந்த 6 விஷயம் மட்டும் இருந்தாலே போதும். எல்பியும் போல்டாக ஆக மாட்டேங்குது. எல்பியும் போல்டு ஆகாமல் ஒரு 10 பால் ஆடிட்டு இப்படி இந்த 2 இடம் சிங்கிள் ஆடிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், லைன் மாற்ற ஆரம்பிக்கலாம், ஃபுல்ட்டாக. அதுக்கப்புறம் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் அப்புறம் நீங்கள் ராஜா தான். உங்கள் அந்த பாசிட்டிவிட்டியில் உங்கள் மசில் மெமரி ரெடி ஆகிடும். வந்து நீங்கள் எப்போவுமே தப்பான கொடுக்க ஆரம்பிக்கும் இருக்கும். பால் நீங்கள் ஃபுல்டாக வரும், இது ஓப்பனாக இருக்குது, நம்ம அடிச்சிடலாமே அப்படின்னா குயிக்காக வந்தால் உள்ள போயிடும், லேட்டாக வந்தாலும் எழுதி வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கொஞ்ச நாள் வந்து அந்த பால் இப்படி ஆடி போய்ட்டு ஒரு 15 பால் 20 பால் 30 பால் ஆடிட்டு அப்புறம் அதே பால் அங்கே போட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்படி துணிஞ்சு பாலை பார்த்து அப்படி டேப் பண்ணுவீங்க. அப்பப்போ அழகாக அன்னவரு மதில் நம்ம இது பண்ணுவோம். ஸோ அதனால் இந்த டெக்னிக் மட்டும் வச்சுக்கணும். ஏன்னா நமக்கு நிறைய டைம் இருக்காது, நெக்ஸ்ட்டில் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுறது, ஃபினான்ஸு ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த குயிக் பீரியடில் நம்ம எப்படி லாஸ்ட் பேஸோட அந்த மாதிரி பாஸ் ஆகுறது அப்படின்னா இந்த மாதிரி விஷயம் இப்படி பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் ஸ்கோர் ரன் அடிக்கணும்னா தான் உங்களுக்கு இந்த ஆஃபில் அடிக்கணும். திஸ் இஸ் லாஸ்ட் கண்டிப்பாக நீங்கள் ரன் நான் அடிக்கணும் அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த கட் ஷாட்டில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் வந்து ஃபார்ம் அவுட் இல்லைனாலும் ஒரு செகண்ட் இங்கே உட்காந்து அந்த மாதிரி எவ்வளோ தான் பெரிய ஃபார்ம் அவுட் ஆகணும் ஆடி ரெண்டை வச்சு நீங்கள் 30 ரன் ஆடிடலாம். உங்கள் டீமுக்கு 30 ரன் ரொம்ப பெரிய மிச்சத்தை அவங்க பார்த்துப்பாங்க. அவங்க அதே மாதிரி 20 ரன் ஆட்டோமேட்டிக்காக ஒரு 120 வந்துடும். ஸோ பேசிக்கலி எப்போவுமே நான் ஒரு 120 அடிக்கிற டீம் தான். பேசிக்கலி நான் எப்போவுமே ஒரு 30 ரன் கிராஸ் பண்ணுறேன்னு பார்க்கணுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே பண்ணலாம். அவ்வளோதான் சார். இந்தியாவில் எப்படின்னா கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1100 பார்க்கறது தெரியாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆக்சுவலி டாப் ஹேண்டில் நான் வந்து சின்னதாக்கிட்டேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெரிய ஷூட் ஆகும் ஹேண்டில் இதுவுமே அடிப்பட்டு மாப்பிள்ள இந்த பால் போடாத. எந்த ஒரு ஓ சரி எல்லாம் எந்த பால் ஆடுங்க ஆடுங்க நல்லா ஆடுங்க. இதுதானே ஆடுங்க கிளம்புங்க. சாட்டர்டே சண்டே மண்டே 3 நாள் நான் வரேன். ஒரு நாள் மேட்ச்சு, ஒரு நாள் ஃபேமிலி, மண்டே ரெஸ்ட்டு. இல்லைன்னா வீட்டில் பொழந்துருவாங்க. பேட்டிங் நல்லா பால் ஆக்சுவலி பேட்ஸ்மேன் அட்டிக் பண்ணிட்டேன்.
நல்ல பால் கீழால் ஆடு 30 ஓவர் இப்படி ஆடுவ அந்த பால் நீ என்ன பண்ணாலும் வெளில போகாதுடா நாளைக்கு நாங்கள் உங்களுக்கு மேட்ச்சு கியூஎம்சியா கேஎம்சி கேசிஎம் சாரி கியூஎம்சி கேசிஎம் பொன்மா இருக்கண்ணா நீ ஃபேஸை பற்றிலாம் யோசிக்காது உன் பவர் என்ன லைன் அண்ட் லென்த் ஹர்ஷிப் சிங் மாதிரி சொல்லு 150 முரளிதரன் சொல்லுவார் 150 போடுறது மேட்ரு கிடையாது என்னென்ன வேரியேஷன் வச்சுருந்தாங்க அதனால் உன்னோட ப்ளஸ் என்னமோ அதில் நீ ஃபோக்கஸ் பண்ணு அடுத்தவங்க ப்ளஸ் அவங்க ஃபோக்கஸ் பண்ணு எங்கேயாவது லவ் பண்ணுறக்கா போகலாம் இங்கே வந்து பள்ளிக்கட்டில் நடந்துட்டு இருக்காது பால் நல்ல லைன் மேலே சின்ன பால் ஒன்று போயிட்டு சின்ன
யாருக்குமே ட்ரை பண்ண மாட்டேன்டா. யாருக்குமே ட்ரை பண்ண போகிறது எல்லாமே அதே ஸ்பீட் உன்னோட கான்ஃபிடன்ஸ் நிறைய ட்ரை பண்ண போகிறேன், ஓவராக ட்ரை பண்ண போகிறேன். ஒரு சர்டன் ஏஜுக்கு அப்புறம் விக்கெட்டுக்கு ஹங்கராக என்னோட ஸ்பீடு மாறி லைன் எடுத்து ஸோ லைக் இந்த மாதிரி தான் யார் ஃபஸ்ட்டு டெப்த்தாக இருக்கிறாங்க, யார் அவன் தன்னோட ஸ்பீடை மாற்ற அப்போ நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு ப்ளோயரோ ஒரு ஏக்கரோ நீ நிறைய ட்ரை பண்ண அவன் நிறைய ட்ரை பண்ணான். ஒரு பால் வருவான், அந்த ஒரு பால் நம்ம 4 அடிச்சுட்டா அவன் என்ன பண்ணுவான், 4 ரன் வந்துடுச்சு. அது மிச்சம் 6 பாலில் ஒரு 2 ரன் 3 ரன் பண்ணால் இன்னும் தடுப்பாங்க. கஷ்டப்பட்டு பால் போட்டதை அசால்ட்டாக அப்படி போனது பாரு, வெறுப்பாக இருக்கும். அது நம்மளே அறியாமல் நம்மளை ட்ரிகர் பண்ணும். ஆனால் இவ்வளோ எஃபோர்ட் கொடுத்து போகிறேன், அப்படியே கேஷுவலாக சிங்கிள் தட்டுறாங்க. அப்போ நம்ம திரும்ப வேறு ட்ரை பண்ணணும். ஸோ அங்கே அவங்க நம்மளே டெஸ்ட் பண்ணோம். ஸோ அதுக்கெலாம் நம்ம இடம் கொடுத்தாங்க. அதே இடத்துல போடணும், அதே இடத்துல ஸ்பீடு வேணும் இருக்கான். ஃபஸ்ட் பால் அதே ஸ்பீடில் போடணும்னா அந்த 2 பால் டாட் பண்ணோன்னா என்ன பண்ணுவோம்னா பிக்சர் அந்த பால் பார்த்துருவோம். ரெடி ஆகிடுச்சு, பாலை வாட்ச் பால் எவ்வளோ அவன் என்ன பண்ணுவான், அடுத்த பால் ஷாட் ரெடி ஆகிடுச்சு. அப்போ பால் அப்படி பண்ணுவான். ஆனால் அதுக்கப்புறம் வந்து பால் டச் பண்ணி தப்பு கேட்ச். ஸோ இந்த குட்டி குட்டி டெக்னிக்ஸ் தான் கற்றுக்கணும். அது வந்து விளாட தான் கற்றுக்கணும். அது அதே மாதிரி அதை க்ரௌண்ட்லலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இட்ஸ் அ ஃப்ளூ. நினச்சா அதை நடக்கணும் அப்படின்ற அளவுக்கு நீ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அது நடக்கணும். புரியுது என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சேர்ந்து போடுறதுக்குலாம் டே நெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா சில 15 டேஸ் ஒர்க் பண்ணி 15 டேஸ் ஒர்க் பண்ணி 16 மேட்ச்சில் அடிச்சிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் மாறிடுங்க. அந்தளவுக்கு நம்ம வந்து மொத்தம் ப்ராக்டிஸ் ஆகிட்டு எல்லாம் ஓகே அப்படின்னு மேட்ச் நம்ம கொடுத்துட்டோம்னா அது அப்படியே மாறிடுவாங்க. அவ்வளோ ப்ராக்டிஸ் நடந்துட்டாங்க, அவ்வளோ ஹார்ட் ஒர்க். மேட்ச்லாம் பண்ணுறாங்க அந்த மாதிரி 100 பால் அடிச்சுட்டாங்க. அதனால தான் இங்கே இப்படி பண்ணால் பால் வெளில போகும். அந்த மாதிரி தான் மேட்ச்சில் பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி அவங்க உடலுக்கு இருந்திருப்பான். அதனால தான் அந்த மாதிரி கற்றுக்கணும். பால் சில நேரங்கள் அப்பெல்லாம் தேவை. ஏன்னா அப்போ மேட்ச் வந்துட்டு அப்படி தான் போன
பாலுக்கு அடிக்கிறதுனால அப்போ வந்து அடிக்க போகிறாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், அதனால ஃபஸ்ட்டு ஓவரில் ஏக்கர் போடுறாங்க, ஃபஸ்ட்டு ஓவர்லேயே நட்டு பால் போடுறாங்க. அது எல்லாமே பண்ணுச்சு. அப்போல்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு பேட்ஸ் அது நல்லா எல்லாம் கீழே எப்படி ஆடுறாரு. ஸோ அந்த விராட் அந்த மாதிரி பவுலர்ஸ் இல்லையா, நாங்களுமே நிறைய கற்றுக்கணும். ஜோர்டன் எஸ் ஜோர்டன் இதெல்லாம் போட்டு அப்படி ஸ்லோவாக பால் இந்த லென்த்தில் என்ன அடித்தாலும் மிட்டான. ஆமாம், இந்த பால் ட்ராவலே ஆமாம், அந்த பால் பால் போட்டு நல்லா பால் போடும் பால் போகாது கையில் அழகாக கேட்ச். அதே நீங்கள் பிடிக்கிற போல இங்கே வச்சுட்டு தரையில் வந்து எக்ஸ்ட்ரா போடுவோம். அது எல்லாமே கற்று அதுக்கு ஃபஸ்ட்டு 3 இம்பார்ட்டண்டான விஷயம். 6 பால் மனசு எனக்கு ஒரு பால் இதுதான் என்னோட ஸ்ட்ரென்த்து பால். அது தான் அடுத்தது ப்ராக்டிஸ். உங்களோட அந்த 7th சென்டர்ல தாண்டி நான் ட்ரை பண்ண போகிறேன். இந்த மாதிரி இப்போ நடத்துல அந்த பால் நான் போடுவேன் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்துனா அதே பாலில் கொஞ்சம் ஸ்பீடு அதே நிறைய விளாட கற்றுக்கணும். நிறைய பிளேயர்ஸ் ஆடுவாங்க, நிறைய பிளேயர்ஸ் பால் அது கிரவுண்டில் போய் உட்காந்து யாராச்சும் கூட்டம் நான் அவங்களுக்கு அப்போலேருந்து போன வாரம்லாம் ஆக்சுவலி அது டோர்னமெண்ட் போன 6 எடுத்து போன வாரம் வந்து அடிச்சு நான் பல பட் நெக்ஸ்ட் டே போட்டேன், பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ விக்கெட்ஸ்லாம் படப்படன்னு 3 விக்கெட் போச்சு. அந்த மாதிரி செமையாக போச்சு. ஸோ அது வரும், அதை சரி பண்ணணும். ஓகே, என்ன பண்ணணும், நீங்கள் அதை சரி பண்ணிக்கலாம். ஃபைனல் அப்படி தான் பண்ணுவாங்க. ஒரு பால் அடிச்சோன்னா நமக்கு நம்மளே அறியாமல் ஒரு போவோம், நேராக அடிச்ச இன்னொரு பவுன்சர் போடுறா அப்படின்னு லக் ஆச்சு அப்படின்னா அதில் ஒரு பால் வாங்கினா இன்னொரு பால் சிக்ஸ். அதுதான் இல்லை, அதுதான் டேலண்டாக பட் அதை எல்லாமே ஓவர் கம் பண்ணி வரோம். லாஜிக்கா ப்ராக்டிக்கா ஏன்னா நம்மகிட்ட விளாண்டா மட்டும்தான் மொமெண்ட்டில் ப்ரெஷரை எடுத்துகிட்டு விளாட அதை போய் விளாட போதும். அதுதான் எவ்வளோ நேரம் மாறி போட்டு எவ்வளோ போயிட்டேன் பள்ளிக்கூடம் நடந்து போயிட்டோ லெஃப்ட் ஹேண்டரு மோஸ்ட்லி ரைட் ஹேண்டர் பேட்ஸ் தான் பிடிப்பாங்க. மோஸ்ட்லி ரைட் ஹேண்டர்னா எல்லாருமே ரைட் ஹேண்டரில் தானே எடுக்கிறாங்க. அதனால பாலை முடிஞ்ச அளவு வெளில கொண்டு ரோஹித் சர்மாலாம் இன்சைட் பால் தான் அவுட் ஆகும். பால் இப்படி வந்து அவுட் ஆகும், வெளில தான் வெளில போட்டாச்சு. நீ வந்து ஏன் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கட்டு வச்சு ஆட போவோம், ஆரேஸ் அவன் லெக்கில் ஆட போவான். அப்போ என்ன ஆகும்னா அகேன்ஸ்ட் டர்ன் ஆகும். பால் வெளில போகிற பால் அவன் இப்படி அடிக்க ட்ரை பண்ணான் அப்படின்னா பால் இல்லை பாலை இப்படியே விட்டு பட் வாட் எவர் இட் இஸ் அவனுக்கு அகேன்ஸ்டாக பால் பண்ணான். அதான் கிரீஸானா
ரைட் ஹேண்ட் பவுலருக்கு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் வைக்கிறது தான் லைக் அவுட் ஸ்விங் எப்படி வைக்கணும் இன் ஸ்விங் எப்படி வைக்கணுங்கிறது நீங்கள் வைக்கிறது வச்சுட்டு பால் கரெக்டாக கொஞ்சம் கரெக்டான லெஃப்ட்டு கரெக்டான ஹைட்டில் இந்த பால் போடுங்க தப்பு. ஆனால் அது எப்போ யூஸ் பண்ணுங்கிறது தப்பாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அழகாக அப்படி ட்ரைவ் பண்ணணும். அந்த பால் போடுற ஸ்பீடுக்கு வெளில போகும். அப்போ என்ன பண்ணணும், அந்த பால் அவுட் சைடே போட்டு அவங்க செக் பண்ணணும். இந்த பால் இங்கே தான் வரும், இந்த பால் இங்கே அதுக்கப்புறம் ஓப்பன் அப் பண்ணணும் பால். ஸோ விச் மீன்ஸ் அப்படின்னா ஓப்பன் பண்ண தான் ரெடியாக இருக்கும். ஆனால் அந்த பால் கொடுத்து உள்ளே வந்து அந்த மாதிரி நிறைய போட்டோஸுக்கு அப்படி தான் பண்ணணும். நிறைய போல சைனீஸ் ஆஃபீஸ் தான் போடுவார், ஸ்டார் போனால் அப்படி பேசுவோம். அவர் எப்படி தான் போடுவார் இந்த பில்டர் அந்த மாதிரி அதில் ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஒரு பால் போடுவாங்க, ஒரு ஸ்லோயர் பவுன்ஸ் போடுவாங்க. அப்போ வந்து அவங்க ரெடியாக அவங்களுக்கு டைமே இருக்கும். நம்ம அதுக்குள்ளே பால் போட்டு அது எல்லாமே நீங்கள் கற்றுக்கணும். நிறைய வெரைட்டி இருக்குது. ஃபுல் பால் போட கற்றுக்கணும், அவுட் கிராசிங் போட கற்றுக்கணும், ஆஃப் கட்டர் போட கற்றுக்கணும், லெக் கட்டர் போடணும், ரிவர்ஸ் பால் போட கற்றுக்கணும். அண்ட் தென் இந்த ஃபார்மில் வச்சு பாமர் மாதிரி போடுவாங்க, அது கற்றுக்கணும். ஆனால் ஃபஸ்ட்டு அதுக்கு அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பேசிக்ஸ் தான் அந்த பேசிக்கை ட்ரை பண்ணி அதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு அந்த பேசிக்கை வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் சொல்லுவேன். ஸோ அதுதான் நீங்கள் நான் ஸோ எப்பவுமே என்ன ஆச்சுக்கோ அதுலேருந்து ஒரு சொல்லி 4 தான் விருப்பத்தை வைக்கிறாங்க. சில பேர் அதை விட்டுருவாங்க. நான் கற்றுக்க போனேன், அதனால எனக்கு அது மறந்துடுச்சு, அதனால் பேஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அப்போ கற்றுக்கிட்டது வேஸ்ட் ஆகிடுங்க. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டில் அடி வாங்கலாம், வாட் எவர் அதில் தப்பே கிடையாது. அது லேர்னிங் இங்கே நீங்கள் கற்றுக்கும் போது தான் இந்த பால் போட்டால் அடிக்கிறேன். மெகா மண்ணா ஆர்வம் வந்து தப்பான ஸ்டார்ட் பண்ணுறப்ப அவருக்கு தெரியும் அந்த இடத்துல எய்ம் ஆனால் மற்றவங்க தப்பாக ஷூட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல ஷூட் பண்ண சொல்லுவாங்க, ஆனால் அந்த இங்கே ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. அவனை ஷூட் பண்ணவே தெரிலடா கன் எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் நினைப்பாங்க. ஆனால் ஆர்வம் எய்ம் பண்ணதே இந்த இடம். ஸோ விச் மீன்ஸ் நெக்ஸ்ட் பால் போடும்போது ஆடிக்கலாம் என்ன பண்ணலாம், பட் என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது உனக்கு தான் தெரியும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். வந்து பார்த்தோம்னா சம்திங் ஏதோ ட்ரை பண்ணுறது தான் அப்படின்னு அவன் நினைப்பான். தெரியாத வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் எக்ஸ்டம் பார்த்தியாரு அது அவனோட அறிவு. நாம் என்ன ட்ரை பண்ணுறோம் அந்த பால் எப்படி ஆடணும், ஓகே 3-4 பால் இப்படி ஆடிட்டோம், அப்போ அந்த ஸ்பீடு வேரியேஷன் அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பால் அப்போ விக்கெட் எக்ஸ்ட்ரா பால் கொடுக்குறது ரொம்ப அமையாக உங்களுக்கு பாசிட்டிவான விக்கெட் கொடுக்கும். சேம் லெஃப்ட்டில் போட்டு எடுத்து சேம் பேஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பால் கொடுக்கணும். அவன் கரெக்டாக இருக்குமா, ஆனால் அந்த பால் எக்ஸ்ட்ரா பால் கொடுக்கணும்னா அதே ஷார்ட்டு ஆனால் டாப் வச்சு அதுதான் நீங்கள் ஆட ஆடனா இந்த லாஜிக்கெல்லாம் வந்து யோசிச்சு இம்ப்ளிமெண்ட் அது நிறைய பால்ஸ் நிறைய பாட்டு பார்ட்னர் வந்துருக்கான். அவன் வந்து பிஎன் போய் ஆடி ஆடுறதுக்காக தான் ட்ரை பண்ணுறேன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு டூ பால்ஸ் நாங்கள் 6 மேட்ச்சில் ஆடிட்டோம். ப்ரைவேட் நெட்ஸில் ஆடிட்டு அங்கே வந்து அங்கேயே துரத்தி விட்டாங்க. நாங்கள் ப்ரைவேட் நெட்ஸில் ஆடிட்டு அங்கேயே எங்கள் கழுத்தை பிடிச்சி துரத்துட்டாங்க. ஏன்னா எப்போவுமே நீங்கள் ஆடிட்டு எங்கள் பசங்க ஆட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமே சரி அப்படி என்ன 10 o'clock ஆரம்பித்தா 1 o'clock வரல ஆடிட்டு 6 செஷன் பார்க்கணும். 6 செஷன் நான் ஆடி போட்டுருக்கேன். எனக்கு நான் தள்ளிட்டேன். அப்புறம் அவன் போட்டுகிட்டே இருப்பான். என்ன அவன் வந்து நான் சூப்பர் பேட் தான் அப்போ தான் செலெக்ஷன் போக முடியும். ஏன்னா அது வெயிட் பேட்ஸ்லாம் நீங்கள் எப்படின்னா காம்படிஷன் அதிகமாக இருக்குது. காம்படிஷன் அதிகமாக இருக்குது. ஹைட்டு, ஸ்டாமினா, சப்போர்ட்டு, இன்ஜுரி, குட்டு இது எல்லாமே வந்து ஃபேஸ் போகணும். அதுக்கு தகுந்த மாதிரி நார்த் இந்தியாவிலலாம் வந்து ஃபேஸ் போடணும். நிறைய இங்கே வந்து நமக்கு ஆல்ரெடி
எக்ஸாம்பிள் இருக்குது, மோஸ்ட்லி நீங்கள் எடுத்த பிக்சர்ஸ் எல்லாமே ஸ்பின்னர்ஸ் தான் இருக்குது. அப்போ எப்படி நீங்கள் வந்து ஸ்பேஸ்க்கு ட்ரை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? கரெக்டு தானே? ஸோ அதனால மோஸ்ட்லி உள்ளே போகணும் ஸ்பின்னர் ஆகிடும். அவ்வளோதான் விஷயம். அதெல்லாம் வரும், எல்லாமே ஈஸியாக கிடைக்குது. போடுங்க 4 பேரா போடுங்க. பால் ஒழுங்காக கான்ஃபிடென்ட்டாக இல்லைல்ல. ஏன்னா பிச்சு கொஞ்சம் போடாலாம் இருக்குல்ல, நல்ல மாட்டிக்கு வந்து ஏறும். ஆமாம் பால் பிச்சு கொஞ்சம் கோலாக இருக்குது, அதனால கொஞ்சம் பேட் பிடிக்க கஷ்டம். அதுலேயும் பால் வந்து வேறு பால் வாங்கிட்டு வரல, அதெல்லாம் பேட் பிடிக்க சுற்றுவோம். அடி வேறு அது கரெக்டாக அடிக்கிற மாதிரி போகுது பால். சம்டைம்ஸ் அப்படியே நின்று போவோம் பால், அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிடுவாங்க பேட். முதல் கஷ்டம் தான் இது பிடிக்கிறது நக்கல் பால். இதெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவோம், இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். போயிட்டு போகிற ஸ்பீடுக்கு இப்போ பால் வந்து அது ஆட்டோமேட்டிக்காகவே எப்படி போகணும் இப்படியே தான் போகும். நீ இப்படி பண்ணணுன்ற அவசியமே கிடையாது, ஒரு பிரச்சனையும் இல்லை. பிச்சிங் அவசியம் இல்லை சார். இது ஒரு பால் ட்ரை பண்ணுங்க. சாய் நல்லா பாடுறாங்க. இப்போ என்ன பால் போட்டால் அது போல் மக்கள் போட்டோம் நீங்கள் பண்ணும் பொழுது இவ்வளோ தூரத்தில் இருந்து பால் அது நியூ பாலில் போட்டுனா மூவ் ஆகணும் இன்னும். இப்படி தான் பாலை விடணும், ஆனால் அது இனிஷியல் ஸ்டேஜில் வராது, கஷ்டம். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாங்கன்னா இது பாலை ஜஸ்ட்டு காட் பண்ணணும். அப்படி பண்ணும்போது அதை போ கரெக்டாக லேசாக பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆக போகும்போது லேசாக அப்படி பண்ணலாம், லேசாக ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஒரு சின்ன மூமெண்ட் தான் இந்த அவுட்ரு போடுற மாதிரி தான் பண்ணிட்டு மஸ்கூட்டி பண்ணுற மாதிரி ப்ராக்டிஸ் பாசாக இது பண்ணுறேன். இல்லை இல்லை பங்களாதேஷ் அவர் இப்படி தான் போடுவார். அப்படியும் போடுவார். இப்படி நான் சொல்கிற போட்டேன் அவர் வந்து இப்படி போடுவார், அப்படி வந்து போடுவார். அது கட்டுரு ஸோ இது இஷ்டம் அப்படிலாம் இல்லை. எனக்கு ப்ராக்டிஸ் அதை பார்த்துக்கலாம். நீ இதில் பண்ணணும் பால் தெரியும், நீ இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அது கட்டுரு. இது மட்டும் இது மட்டும்
பிடிச்சிருக்கு இந்த இடத்துல பால் லேண்ட் ஆகிடுச்சு பேட்ஸ்மேன் செட்டான் முடிஞ்சான் அப்படி போகும்போது எப்போ அடி வாங்குறான் இல்லை லீவ் பண்ணாலும் தப்பிக்கும் இல்லை இந்த ஃபேஸ் நீ போடுற ஃபேஸுக்கு அப்படி லோட்டாக த்ரெட்டில் மட்டும் பாலுக்கு லேண்ட் ஆகிடுச்சு அவ்வளோதான் முடிஞ்சா டவல் சரியான பால் அதுக்காக ஐடி பென் பண்ண முடியாது விக்கல் ஸ்டார் யார் சொல்ல பென் பண்ண மாட்டாங்க நமக்கு அவர் ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதுனால நமக்கு தெரிய மாட்டேங்குது அவர் நல்லா பண்ணுறாரு அவர் அவ்வளோ ஹைட்டாக இருக்கிறதுனால அப்படி தெரியாது அதெல்லாம் நல்லா கால் ஏன் ரொம்ப போன்ஸாப்பா அதெல்லாம் ட்ரை அண்ணா அண்ணா கலாபி இல்லை இதுக்கப்புறம் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க அந்த ஹைட்டுக்கு பால் அதில் கிரிக் பால் ஐடியா இல்லை ரெடி பண்ணிக்கலாம் ஈஸி பால் இதெல்லாம் ஈஸி பால் கஷ்டமாக போடணும் கான்ஃபிடென்ட் கொடுக்காத மாதிரி இந்த மாதிரி பால்லாம் எப்போ போடலான்னா ஒன் சேஞ்ச் ஆஃப்டர் த பவர் பிளேயில் லாங்கில் ஒரு ஆளை வச்சுக்கிட்டு வெல் பால் அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா அதை அடித்தோன்னா அந்த பால் இவ்வளோ தான் அந்த மாதிரி வெளில போயிட்டு ஆஃபீஸ் இருக்கு பால் சரி அப்போ போயிடும் நாளைக்கு கேசியம் தானே ஆனந்த் கூட தான் வந்துடும் நானும் ஸ்கூட்டி எடுத்து வந்துடுறேன் சரி ஓகே இது கலர் பெட்டராக ஓகே பாய் பாய் 9 o'clock ஆகிடுச்சு 8:50 உனக்கு வாக்கு சொல்லுங்கப்பா அப்படியே ஆறா பிடிச்சாங்க பாலை ரீட் பண்ணல பாலை லாஸ்ட் மினிட் வரலும் பார்க்கல அதனால தான் நீ ஸ்ட்ரிக் ஆடணும் ரைட் ஆடணும் இம்புரா ஒரு மாதிரி போய் இப்படி தான் எனக்கு பால் இருந்து இப்படி வந்து அது வைடு போக வாய்ப்பு இருக்காங்க ஆக்சுவலி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது நீங்கள் நேராக போடுற ஆள் கூட தான் ஓட போகும் ஸோ அது தலை பெருமை எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதுதான்
லைக் இனிஷியல் ஸ்டேஜில் பொம்ரான்னு பேசுகிறேன். பொம்ராலாம் ஒன்ஸ் அப்பான டைம் ரன் சேஞ்ச் வருவதுனால பயப்படுவாங்க. ஷான் பால் வேறு யாரும் பால் போடுவாங்க. வருவார் பொம்ரா, ஐயோ இவர் வரானே நல்லா பயப்படுவேன். இன்றைக்கி அவர் பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் நம்ம ஓகே. பட் இனிஷியல் ஸ்டேஜில் வரும்போது என்ன இந்த ஆக்ஷன் இதில் எப்படி பால் விட முடியும் அந்த மாதிரிலாம் இருக்கும். அது கற்றுக்கிறது தான். இது இருக்கு இல்லையா, இப்போ டெஸ்ட் மேட்ச் பார்த்தியா, டெஸ்ட் மேட்ச்சில் பார்த்தோன்னா ஒரு பவுலர் இருக்காங்க. அந்த பவுலர் இல்லை அந்த பவுலர் ஆக்ஷன் பண்ணால் அப்படி ஓப்பன் வச்சு இப்படி வந்து பால் போடுவோம். டேஸ் போகலாம் இங்கிலாந்து அப்படின்ற டேஸ் பேர் இன்னொன்று உட்டா கோப்புலாம் வந்து எப்படி போடுவார் அங்கிள்? எப்படி போடுவாங்க? பேர் மறந்து இப்போ அந்த பையன் பேர் ஆக்ஷன் வந்து இது ஓப்பன் ஜஸ்ட் இப்படி போடுவார் பால் இது குறுக்க வந்து. ஆமாம் அந்த மாதிரி சில பேரோட ஆக்ஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ரிசல்ட் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. பேர் மறந்துட்டேன் நான். பேர் நாளைக்கு இவ்வளோ சைடாக போடுவார். ஈவினிங் சொல்லுங்கள். இந்த கவர் யாரை யூஸ் பண்ணுது? கவர் எது யார் யூஸ் பண்ணுங்க? எதுக்காக யூஸ் பண்ணுறேன்? நல்லா பண்ண சொல்லுங்க. பார்க்கலாம் ட்ரை பண்ணுங்க. உள்ள என்ன கண்டிஷனே பவுலருக்கு ஜாதகமாக இருக்கு. கற்றுக்கிறது சும்மா தான் சொன்னேன். மற்ற பால் போடுங்க. சிம்லி போடுச்சா? சைடாக நல்லா போட்டா என்ன சொல்கிறேன், எனக்கே சத்தியமாக புரியல. தீனா இங்கே பவுன்சர் ட்ரை பண்ண புதுசுங்களா? பவுன்சர் ட்ரை பண்ண அங்கேயே குத்திருக்கேன். பார்த்து என்னடா என்னாச்சுண்ணா? கார் இருக்கா? மொத்தம் மட்டும் ரெடி பண்ண அப்புறம் கார்டு போட்டுக்கோ. போய் வாங்கிக்கோ. போயிடலாம். நான் ஒரு பேட்டிங் ஆடுறாராம். ஆறா அப்புறம் டைட் ஆயிடுச்சுன்றான். போகுது கண்டிப்பாக கண்டிப்பாக புட்டாஸ்லாம் போகுது. ஆனால் வர மாட்டேங்குது. ஆறு பசங்க போட்டு வரலாம்.
டாப்புன்னு ஜல்லி வச்சுட்டு ஒயர் வச்சுட்டு பால் போட்டு பேட்டில் வாங்கினா தப்பு ஷார்ட்டு ஷார்ட் வரும்ல ஷார்ட் ஷார்ட் உங்களுக்கு ஸ்பின் பண்ணலாம் ஒரு 6 பால் நீ போடு அப்போ என்ன பண்ணும் வேரியேஷன் பால்ஸை யூஸ் பண்ணுவோம் இப்போ நான் அதுதான் பண்ணுவேன் ஏன்னா இப்போ 50 தூரம் ஆட போகிறோம் ஃபுல் எனர்ஜி எனக்கு எதுவுமே இருக்காது ரெண்டாவது ஓல்டு பால் நான் போட போகிறேன் அப்போ வந்து நான் ஃபேஸ் போடுறதுக்கு டெக்னிக்கலாக போடுறதுக்கு எனக்கு விக்கெட் இருக்குது இப்போ அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் இப்போ நியூ பால் இருந்தால் இப்போ அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அடாப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு நமக்கு எல்லா இதுவும் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அதுதான் அதனால் இப்போ நம்ம உள்ள வெளியில் அந்த பால் இந்த பால்னு சொல்லிட்டு பேட் பண்ணி சொல்கிறேன் எல்லா அளவுக்கு போடலாம் நம்ம ஸ்விங் பண்ணாமல் இருந்தால் அவன் கண்டிப்பாக ஆடி இருப்பான். புரிஞ்சு வெளில போன மாதிரி வெளில போன மாதிரி அவுட் சைட்னு சொல்லிட்டு தானே பண்ணுவோம் வெளியில் உள்ளன்னு சொன்னாலே வெளியில் பால் நெக்ஸ்ட் இன்சைட் போடலாம் ஸோ இந்த பால் வந்து நம்ம நேராக மட்டும் போட்டிருந்தா பால் அடிச்சிருப்பாங்க ஸ்விங் பண்ணதுனால தான் பால் பேக் போயிட்டு டீவியேஷன் ஆகி போகுது அப்போ தான் நமக்கு டாப் எட்ஜ் கிடைக்கும் அவுட் ஸ்விங் ஆச்சா நீங்கள் எந்த பால் வேணாலும் ஸ்விங் பண்ணலாம் நீங்கள் ஒரு சைடு தேய்ச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்விங் நிறைய கிடைக்கும் புவனேஸ்வர் தான் பண்ணி ஒரு பக்கம் அவங்க எவ்வளோ ஓல்டானா பண்ணிகிட்டே இருப்பாங்க நம்ம டேலண்ட் நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ லேசாக கையெழுத்து பண்ணோம் இப்போ போச்சு இல்லையா அங்கே மாற்றலாம் இப்போ இந்த பால் அவுட் பண்ணி 2 பால் அவுட் பண்ணிட்டு 3ஆவது பால் அவனுக்கு யூஸ் பண்ணிட்டாங்க ஓகேவா பால் அவுட் பண்ணி போடுறோம் எல்லாமே ஃப்ரீயா மிக்ஸு ஃப்ரீயாக தான் ஆடிட்டுருக்காங்க நாமளும் ஆடல யாரும் ஆடல பார்க்காது ஆமாம் கவர்மெண்ட் ஓடுது ஃப்ரீ இது எவ்வளோ காசு வரலாம் மசூதி வரலாம் சந்தையில் போட்டு ஃப்ரீயாண்ணா இது அப்போ எப்போ பார்த்தா ப்ராக்டிஸ் பண்ண வரலாம் முடியும் நல்லா பால். இது ஃபுட்பாலும் ஃப்ரீயா இருக்குது எல்லாமே பால் நம்ம வாங்கிக்கணும் பால் இங்கே ரெகுலராக வந்து விளையாடுறாங்க கேட்டாங்கன்னா யாரும் ஆட வேண்டாம் இந்த பசங்க ஸ்கூல் லீவு ஆடிட்டு இருக்காங்க இல்லைன்னா சும்மா 2-3 பேர் தான் பார்க்குறாங்க ஸ்கூல் பால் உள்ள பண்ணுறோம்னா பார்த்துட்டு கவுன்சிட்டு இல்லை இப்போ நம்ம பிளானை உடச்சிட்டாங்க பேட்ஸ்மேன் என்னென்னா ஸ்விங் பண்ணவே விடலை பால் உள்ளே வர்றதுக்கு முன்னாடி கட் பண்ணிட்டேன் ஸோ அப்போ நம்ம என்ன பிளான் பி நமக்கு இருந்திருந்தா அதை நம்ம உடச்சிருந்துருக்கலாம் தப்புன்னு மாற்றிருந்துருக்கலாம் நம்மக்கிட்ட பிளான் பி இல்லை இன்ஸ்விங் மட்டும் போனோம் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணோம் பேட்ஸ்மேனை உடச்சிட்டேன் அதுதான் அவனோட டெக்னிக் ஏன்னா அவனுக்கு தெரியும் நான் 2 பால் அவுட் ஸ்விங் போட்டு 1 பால் இன்ஸ்விங் போடுவேன்னு அவன்கிட்ட சொல்லியிருக்கேன் ஓகேவா ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்லோயர் பவுன்சர் அண்ட் இன்ஸ்விங்கில் பண்ண போகிறோம் பவுன்சர் ஸோ இப்படி குத்தி இப்படி வர வைக்க போகிறோம் பண்ணலாம் நான் பண்ணேன் ஸ்லோயர் ட்ரை பண்ணேன்.
டேய் நான் வாங்கிக்கணும் அப்போ அங்கிள் ஒரு 6 ரன் இப்பதான் 6 பால் திருப்பி 6 பால்ன்றாரு ball power play over எப்படி வேணா பால் வரும் இங்க 2 ஃபைனல்ல கோல் 3 ஒரு ஸ்லிப் ஒரு கல்லி ஒரு பாயிண்ட் ஒரு ஷார்ட் கவர் ஒரு மிட் ஆஃப் ஷார்ட் கவர் டாட் அங்கிள் டாட் ஆஃப் 4 ஃபார்ம் டைல 4 இதெல்லாம் தப்பான கஷ்டம் இது 4 போக இது என் ஃபீல்டு பட்ட வேற நான் ஷார்ட்டாக வச்சு போடுறேன் ஷார்ட்டாக வச்சு போடுறேன்னா அடிக்க போவான் ஆனால் ஒரு ஸ்லிப் வச்சுருக்கு எட்ஜ் ஆகும் ஸோ அதுக்கு நான் எய்ம் பண்ணி போகிறேன் ஆனால் போட்ட பால் தப்பு அதனால அது போகுது ஃபீல் பண்ண முடியும் ஆமாம் நமக்கே உள்ளே இப்போ வருதுன்னா அப்போ பேட்ஸ்மேனுக்கு டைம் இருக்கு அதுதான் கற்றுக்கணும் நமக்கே தெரியுது நீ இந்த பால் உள்ளே வருதுடா அங்கே பேட் பிடிக்கும்போது தான் தெரியும் ரியாக்ட் பண்ண டைம் இருக்கு மச்சான் இந்த பால் அடிக்க முடியல நீங்கள் வந்து அசால்ட்டாக சொல்லுங்க ஆனால் பேட் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் டைமிங் இல்லைடா அப்படியா வெரி குட் தேர்ட் பால் பா டெல்லி ஏன்னா தான் போட முடியும் அண்ணா விளையாடு இப்போ நியூ பால் நக்கல் பால் பார்க்கணும் நக்கல் பால் பார்த்துக்குவோம் ஆனால் நக்கல் பால் ரிஸ்க் பண்ணணும் ஒரு கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும் ஃபீல்டு செட்டப் பண்ணணும் பின்னாடி இருக்கணும் அப்புறம் கேட்ச் பண்ணணும் இல்லாட்டி பால் போயிடும் பரவாயில்ல ட்ரை ஸோ அவர் இறங்கி வந்தார் ஃபேஸாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பார் அப்படி லாக் பண்ணியிருப்பார் நான் முன்னாடி அந்த பாலுக்கு ஃபேஸ் இல்லை அதனால் என்ன ஆகுது அந்த பால் அடித்தா கேட்ச் பண்ணுங்க ஃபேஸ் இருந்தால் என்ன பண்ணியிருப்பாரு லாக் பண்ணியிருப்பார் பால் எங்கேயோ அந்த நக்கல் பால் அடிச்சிருக்காங்க ரீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் அடிச்சிருக்காங்க ஞாபகம் நெக்ஸ்ட் தான் அடிச்சிருக்காங்க குட் பால் நல்ல பேட் லாஸ்ட் மூமெண்ட்ல பேட்டை பாலை பார்த்தேன் என்ன சொன்ன எடுத்துக்கோ கொடுத்துருப்பா நான் பாட்டில் நான் சொல்லுவேன் 2வது நக்கல் பால் பண்ணுவேன் தெரியல இன்னர் க்ளோவ் போட்டுப்போம் ஆனால் இன்னர்
அதே போட்டுக்கிறியா? அது போடுறியா? ஏன்? இன்னொருக்குள்ள போட்டு என்ன பண்ண அப்புறம் ஆஃப் கட்ரு போடணும். ஆஃப் கட்ரு போடும்போது லெஃப்ட் சைடில் ஆள் வைக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு ரைட் ஹேண்டருக்கு ஆஃப் கட்ருனா ஈஸியாக லெஃப்ட் சைடில் குத்துற போகணும். அப்போ லெஃப்ட் சைடில் ஆளே இல்லை. இப்போ ஆஃப் கட்ரு போட்டு ரிஸ்க்கு. லெஃப்ட் சைடில் ஒரு ஆள் வச்சு தான் போகணும். புரிஞ்சு என்ன பண்ணுறேன்னு? டேய் அந்த கார்னரில் ஒரு ஃபீல்டு 30 யார்டில் வழக்கம் போல் ஒரு ஃபீல்டு. அவ்வளோதான். அந்த ஃபஸ்ட்டு ஸ்லிப்பு அப்படியே இருக்காப்புல ஃபைனில் இருக்கு. இப்போ அவன் அடிச்சோன்னா கேட்ச் இருக்கு. போலிங் போட மாட்டீங்க, பேட்டிங் மட்டும் வந்து ஆடுவீங்க எனர்ஜியா. இல்லை அவனை காணும். இப்போ இங்கே பால் போட ஏன் இப்படி வித்தே கொடுக்காம லோ ஃபுல் டாஸ் ஆனால் கேட்ச் சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய பால்ஸ் பால் ஓபி பால். ஆனால் என்னாச்சு மீட் பண்ண முடியல. அதுதான் கற்றுக்கணும். புரியுது சார்? இந்த மாதிரி நாலு போடாமல் காடே இல்லாமல் ஆடுறது. காடு இல்லாமல் போடுற பால் கண்டிப்பாக தெரிய மாட்டேங்குது. காடு பேசுறது கூட காடு வச்சு கவர் வச்சுக்கிட்டு போய் கூட அடைய சொல்லிட்டேன். என்ன போடவா பின்னு போடுறேன். பின்னு போடாது. செல்மார் வீடியோ எடுக்க ஆஃப் பண்ணுறவா? இருக்கட்டும் அப்படியே என்ன கட் பண்ணி ஏற்றிக்கோங்க. உங்களுக்கு வேணும் ஷேர் எடுத்து மொத்தமாக இதே 1 மணி நேரம் ஆயிடுச்சு, அதனால கேட்குறேன். இவ்வளோ பெரிய வீடியோ வாட்ஸ்அப்